அன்பான மகர ராசி நேயர்களே, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டதால உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பீங்க. செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு தப்பான செயலுக்கும் நீங்கள் உடன்பட மாட்டீங்க. ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையாக தான் நடந்துப்பீங்க. குரு பகவான் நீச்சமடைகிறதால கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றின முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறுவீங்க. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே தாமதமாக கிடைக்கும். ராசி மண்டலத்தில் நாணயம் மிக்க ஒரு ராசினா அது மகர ராசி தாங்க. சொன்ன வார்த்தையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது ப்ராக்டிக்கலாக யோசித்து செயல்படுவீங்க. மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருப்பீங்க. வாய் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் செயலையும் எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்குவீங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் தான். அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிவாதமாக இருப்பாங்க. குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்குறவங்க. வீட்டில் செல்ல பிள்ளையாகவும் இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தானாகவே ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. காதலில் உண்மையானவங்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன குறும்புகள் செய்கிறது, விளையாட்டுத்தனமாக நடந்துக்கிறது, தங்கிட்ட நெருங்கி பழகிறவங்கிட்ட பிடிவாதமாக நடந்துக்கிறது எல்லாம் இவங்களுடைய குணங்களாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் வேலையில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஓரளவுக்கு உங்களுடைய வருமானம் உங்கள் செலவுகளை எல்லாமே சமாளிக்கும். குடும்பத்திற்குள்ள இனிமையான சம்பவங்கள் நடக்கும். முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்களிடத்துல நீங்க கவனமாக பழக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமா இருந்ததுனால வேலையில உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்க பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது, மேலதிகாரிகளுடைய அழுத்தம், செய்யக்கூடிய வேலையில திருப்தி இல்லாதது, மனக்கவலை, இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும், குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும். மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்க போறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. நிறைய பேருக்கு கால் வலி, மூட்டு வலி, தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும். எத்தனையோ மருந்துகள், சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாம இருந்திருக்கும். இதற்கு அப்புறம் அதுவெல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப்போகுதுங்க. கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க. குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். தன பாக்கியம், வேலை பாக்கியம் கிடைக்கும். இந்த 2025 வருடம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும். நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசா நம்பிட்டு இருந்தீங்க. சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவனக்குறைவா இருந்ததால அவங்களை எல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல், சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல, உங்களுக்கு தெரியாமலும் வரல. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், உடன்பிறப்புகள், இது மாதிரி யார்கிட்ட எல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு. சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல. அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க.
இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும். நீங்களாவே அவங்க கிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது, சாதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாகவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்னைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது, முன்னேறவும் முடியாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க, நேர்மையா இருந்தீங்க, அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க. இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும். அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும். அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும், இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 11 மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல. உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யார்ட்டையாவது சொல்லி அழுவணும் போல தோணும். ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க. நீங்களாகவே தனிச்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துட்டு வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க. சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமா வேணும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்க ஒரு காரணமா இனி இருக்க போறீங்க. உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறந்து விளங்குவாங்க. தானாகவே கத்துக்கிறக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க. வயோதயத்துல தன்னுடைய குழந்தைகளோட சண்டை போட்டுக்கிட்டு மன கஷ்டத்திலையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய தவறுகளை உணர்ந்து குடும்பத்தோடு ஒன்னா சேருவாங்க. அவர்களுடைய இறுதி காலம் நிம்மதியாக இருக்கும். பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். நீண்ட காலம் பிரிஞ்சிருந்த குடும்ப உறவுகள் எல்லாமே சேருவாங்க. தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க. மது மற்றும் போதை பழக்கங்கள்ல இருந்தா கூட அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லயே உங்களுடைய உடல்நிலை சீராகும். கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க. பிரிவினுடைய வலியை உணர்ந்திருப்பீங்க. உங்களோட மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க எடுக்கலாம். அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய முயற்சியால உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்தாதான் நமக்கு மற்றவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். தேவையான இடங்கள்ல அன்பு காட்டுங்க. அவசியமான இடங்கள்ல கண்டிப்பாகவும் நீங்க நடந்துக்கணும். இதுவெல்லாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனக்கு நடக்குமா? இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க. சந்தேகமும் படாதீங்க. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை, தன்னுடைய தலைவிதி இப்படி தான், தனக்கு நல்லதே நடக்காது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தனக்கு தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி
வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள், பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்தில் கொடுக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபட்டு நின்றிருக்கலாம். புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும். நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க. சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, புதுவிதமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.